ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாலையை பச்சை பலகாரத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க தலியா, அதாவது கோதுமை ரவையினால் புடிகொழுக்கட்டை பண்ணலாம்னு. இது வந்து 1 டம்ளர் 1 கப்புன்னு வச்சுட்டேன்ல, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. யூஸ்வலாக கடலப்பருப்பு துவரம்பருப்பு காம்பினேஷன்ஸில் தான் போடுவா அரைக்கிறது. நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு உளுத்தம்பருப்பு வச்சுட்டுருக்கேங்க. அதுலேயே 2 மிளகா வத்தலையும் இது பண்ணி விட்டுறலாம். இது ரெண்டும் ஒரு அரை மணி ஊறினா கூட ரொம்ப போருமானது. இது முதல்ல நம்ம வறுத்துக்க போகிறோம். கோதுமை ரவாவை முதல்ல வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த தலியாவை நம்ம நல்லா வறுத்துனுட்டோம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சணும்ல, ஆனால் துளி கூட ஜலமே இருக்கப்படாது, வடிகட்டின்றணும். இது இப்போ இந்த பருப்பு 2 ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாத்தலை போட்டு அரைச்சுட்டோம். நான் இங்கே 2 ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஜீரா, 2 மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி. இப்போ நம்ம இங்கே 2.5 கப்பு ஜலம் விட போகிறோம். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு 2.5லேருந்து 2.5 வரைக்கும் சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, தேங்காய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸு, அரைச்சி வச்சுருந்த பருப்பை போட்டுடணும். இப்போ இந்த கோதுமை ரவாவை போட்டு கிளறி விட்டுடலாம். டீ ஆற வரைக்கும் கிளறணும். இப்போ பாருங்க, இது நல்லா கெட்டியாகிடுது. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் ஒரு 10 மினிட்ஸு. அப்புறம் நம்ம கையால் பிடிச்சி இது உருட்டிடலாம். நீள வாக்குலையோ இல்லை ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உருட்டி இதை ஸ்டீமில் வைக்கணும். மூடி வச்சோம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த உடனேயும் இதை இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடணும். இதே இப்போ ஸ்டீமில் வைக்க போனோம் ஒரு 10 மினிட்ஸ். நான் இங்கே உருட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி இறக்கணும்லாம் ஃபார் 10 or 15 மினிட்ஸ். இதை வச்சு விடலாம். இந்த இட்லி தட்டில் தான், இட்லி குக்கரில் தான் வச்சுட்டுருக்கேன். இதையும் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். திறந்து விடலாம். ஆயிடுத்து. இப்போ இது உங்களுக்கு எந்த விதமான சட்னி ஒரு ரைத்தா அதோடு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இங்கே இந்த புளி பச்சடி வச்சுருந்தேன். இது வந்து தயிரில் வந்து மிளகா அப்படியே போட்டிருக்கேன். அதுதான் இது இவருக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். இது தோசை இட்லியாக இருந்தாலும் தயிரில் மிளகா அப்படியே போட்டு சாப்பிடுவார் இந்த மாதிரி. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.